நாம் இப்போ இருக்கிற இடம் ரொம்ப நிறைய பேர் பார்க்கணும்னு நினச்ச இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச ஒரு இடம். இது நிரந்தர குடியிருப்புன்னு கொடுத்தாங்க. பட்டா எதுவும் இல்லை, எங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டான்னு எதுவும் கிடையாது. இப்போவுமே இந்த வீட்டோட மின்சார கட்டணம் இபி பில் வந்து நான் கலெக்டர் பேரில் தான் கட்டுறேன். உங்களை சந்திக்க வரும்போது இந்த இடம் டெஃபினட்டாக இப்போ நம்ம 2 பேர் நின்னாவே இந்த ரூமே நிறைஞ்சிருச்சு. அதிகபட்சம் இன்னும் ஒருத்தங்க நிற்க முடியும், சோஃபாவில் 2 பேர் உட்கார முடியும். இப்படி ஒரு வீட்டில் எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? நீங்கள் மாவீரன் படம் பார்த்தீங்கல்ல, ஐயோ அதோட மோசமாக இருக்கு. ஐயோ ஆமாங்கக்கா, நின்று இதுவே சேஃப் இல்லை போல நிற்க. அதனால தான் குழந்தைங்களெல்லாம் இங்கே நான் விட மாட்டேன். கொட்டும் பயத்தோட தான் வாழணுமே அப்பெல்லாம். மழைக்காலம் தான் ரொம்ப பிரச்சனை. அந்த ஜாயிண்டில் ஒரு அப்படியே வெடிப்பு வந்து ஒரு லீக்கேஜ் வரும். அது வந்து மழை தண்ணி சடன்னு ஊற்றும். ஸோ இங்கே மேட்டு போடலன்னா ஹால் ஃபுல்லாக தண்ணி. எப்படி பிரகாஷ் உங்களுக்கு வந்து பயம் இல்லையா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் அதுலேயே அப்படியே மூழ்கிட்டாரு. அவங்க வந்து ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு நான் கொஞ்சம் அவசரப்படுத்தவும் திரும்பி உசுறு போகிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மனிதர்களே ஒரு நல்ல யூனிட். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து கட்டணத்தின் போதும் எல்லா பிள்ளையும் ஃபீஸ் கட்டிடும். என் பிள்ளைங்க தான் கடைசியாக கட்டும். அதனால அவங்க எந்திரிச்சு சில நேரம் நிற்க வச்சுருவாங்க. அப்போ என் பொண்ணு வந்து கேட்கும், அவங்க மிஸ் என்ன தெரியுமா கேட்டாங்க, உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய ஆள், கட்சியிலிருந்து விலகினதுக்கு பிறகு இன்னமும் உங்க வரவேற்பறையில சீமான் அவர்களின் புகைப்படம் தொங்கிட்டு இருக்கு. அவர் உங்க மேல கடுமையாக விமர்சனம் வச்சாரு, இல்லை அந்த கட்சிக்காரங்க உங்க மேல விமர்சனம் வச்சாங்க, அப்படி இருந்து அவருடைய படத்தை வீட்டில் மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேதான் இன்னைக்கு சொல்றேன். மண்டபம் எடுத்து காசு கொடுக்குறாங்கலாம் பேசுற படம் உண்மையிலே சிரிப்பு தான் வந்து. அந்த மாதிரிலாம் பேசும்போது பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றது ரொம்ப கடினமா இந்த சூழல் அவ்வளோ நல்லா இல்லை. காரணம் என்ன? அவ்வளவு கேவலமான விமர்சனங்கள், அவ்வளோ மோசமான சொல்லாடல்கள், அதிகாரப்பூர்வமிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனமாக பெண் இனத்தினுடைய அரசியல் வருகை அமையணும். அது வரைக்கும் இந்த சிக்கல்கள் இருந்துகிட்டே தான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் ரொம்ப நிறைய பேர் பார்க்கணும்னு நினச்ச இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச ஒரு இடம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தற்போதும் இல்லை, கட்சியில் இணைவதற்கு முன்பாகவும் சமூக செயற்பாடுகளை தொடர்ந்து இயங்கிட்டு இருந்த திருமிகு காளியம்மாள் அவர்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இது. நாகை மாவட்டத்துக்கு பக்கத்தில் டாடா நகர்னு ஒரு டாடா கம்பெனிக்காரர்கள் கொடுத்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மீனவ குடியிருப்பு. இது ஒரு சுனாமி குடியிருப்பு. சுனாமியால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் மாற்று இடங்கள் ஏற்பாடு செஞ்ச அந்த ஒரு இடம். இதற்குள்ளே தான் காளியம்மாள் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்கிற வீடுங்கிறது எப்படி இருக்குது, அவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய இடம், அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் காட்சிப்படுத்தலான் இருக்கோம். வாங்க போகலாம். ஏற்கனவே தி டிபேட் சார்பாக சில முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய இல்லை அரசியலில் முக்கியமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்கிற வீடெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக சிபிஐ எம்எல்ஏ மாரிமுத்து அவர்கள், சிபிஎம் எம்எல்ஏ சின்னத்துரை அவர்கள், அவங்கெல்லாம் இன்னும் எளிய வீட்டில், ஒரு குடிசை வீட்டில், ஓட்டு வீட்டில் வாழக்கூடிய அந்த நிலையை போய் நம்ம களத்திலே நின்று அவங்க எப்படி வாழ்கிறாங்கிறத காட்சிப்படுத்தியிருந்தோம். அதே நேரத்தில் ஒரு அதிமுக எம்எல்ஏ, கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ, அவர் வந்து இன்னும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலையும் நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடியோக்களா இல்லை அவங்களுடைய பேச்சா பல பேரும் பார்த்துருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களும் நாங்கள் அவங்கள ஒரு பேட்டிக்காக வரும்போது ரொம்ப ஒரு எளிமையான வீட்டில் இருக்கிறத பார்த்தோம். அதனால் அவங்க வீட்டையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தணும்னு நினச்சோம். இதுதான் அந்த டாடா நகரில் அக்கா இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு. மிக குறுகிய தெரு, 2 பக்கமும் ரொம்ப நெருக்கமான வீடுகள், எல்லா வீடுகளுமே மிக சிறிய வீடுகள். ஒரு தீப்பெட்டி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலி இதெல்லாம் வரைஞ்சி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் மாதிரி குட்டி குட்டி வீடுகள். அக்கா வீட்டில் பேட்டிக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சின்ன வீடாக இருந்தது. வணக்கம்க்கா. வணக்கம்.
அக்கா ஒரு பேட்டிக்காக வந்தோம். ஆனால் உங்களுடைய வீட்டை பார்த்ததற்கு பிறகு நாங்கள் உங்கள் வீட்டை காட்சிப்படுத்தணும்னு கேட்டவொடனே சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னங்கக்கா மண்டபத்தில் வச்சு 2000 3000 காசு செல்ஃபோன்லாம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு நல்லதாக கூட கட்டிக்க மாட்டீங்களே நீங்கள்? இங்கே தான் இதுதான் நீங்கள் வாழ்கிற வீடுங்களாங்கக்கா? ஆமாம், ஒரு 12 13 வருஷமா இந்த வீட்டில் இருக்கேன். திருமணம் ஆகி ஒரு ஓராண்டு காலம் இதே மாதிரி எங்கள் மாமியார் வீடு அங்கே இருக்கு. அந்த வீட்டில் இருந்தேன். எல்லா மக்களுமே இவ்வளோ ஒரு சின்ன வீட்டில் தான் இந்த பகுதிகளில் வாழ்றாங்களாக்கா? இது வந்து அந்த சுனாமி ஏற்பட்ட நேரத்தில் மாற்று ஏற்பாடாக கொடுத்த வீடு. ஆமாம், இது நிரந்தர குடியிருப்புன்னு கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த குடியிருப்புக்கான நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கல. ஒரு ஒரு ஒப்படைப்பு சான்று, ஒப்படைப்பு பட்டா அந்த மாதிரி பட்டா எதுவும் இல்லை. எங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டான்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 17 கண்டிஷன்ஸோட இருக்கு. எப்பவுமே இந்த வீட்டோட மின்சார கட்டணம் இபி பில் வந்து நான் கலெக்டர் பேரில் தான் கட்டுறேன். நீங்கள் நினச்சா விற்கலாம் முடியாது இதை? இல்லை, இதை விற்க முடியாது, அடமானம் வைக்க முடியாது. இதுக்கு கீழே ஏதாவது கனிமவளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எந்தவித நஷ்டம் இல்லாமல் நாங்கள் காலி பண்ணி கொடுக்கணும். என் பிள்ளைக்கு இதை எழுதி வைக்க முடியாது, இது பரம்பரை சொத்துன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி 17 கண்டிஷன்ஸ் இருக்குது இதில். ஓகே. இன்னும் சொல்ல போனால் இது நாங்கள் சொந்த மண்ணில் ஒரு அகதி மாதிரி அப்படிதான் இருக்கும். ஏன்னா வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனையோ கஷ்டமோ நஷ்டமோ இருந்துக்கலாம், அவ்வளோதானே தவிர எந்த உரிமையும் கிடையாது. நாங்கள் போய் ஒரு வங்கியில் போய் ஒரு லோன் எடுக்க முடியாது. இந்த வீட்டை வச்சு எதுவுமே கேட்க முடியாது. இந்த வீட்டை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சின்ன வீடாக இருந்தது. நான் அதுக்குள்ளேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்கிறத நீங்கள் பேசும்போது இல்லை, நான் வந்து வந்ததுக்கான முதற்கட்ட காரணமே இதுதான். நாங்கள் வந்து பழைய இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம் பாருங்கள். அந்த இடத்துக்கும் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டாங்க. அது எங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா உள்ள ஒரு இடம். அந்த வீடு தான் சுனாமியில் அடிச்சு, அது வந்து சுனாமியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. பட் நிலம் எங்களோட இது. அந்த நிலத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுங்க, அப்போ தான் இந்த வீட்டை வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னாங்க. அன்னைக்கு நாங்கள் இருந்த சூழ்நிலை ஒரு டெம்பரரி ஷெல்டரில் இருந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு மாற்று குடியிருப்புன்றது இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தார் ஷீட்டு, தகர சீட்டு இதில் தான் இருந்தோம். எப்படியாவது நமக்கு வேற ஒரு இடத்துக்கு போனால் போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை அரசு. ஆமாம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே சைன் பண்ணி அந்த இடத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த புது குடியிருப்பு கொடுப்போம் அப்படின்னு மக்களை கூட்டி எந்த விதமான விளக்கமும் தராமல் கையெழுத்து போடுங்க உங்களுக்கு பட்டா தரோம் அப்படின்னு கொடுத்தாங்க. இதையுமே நாங்கள் பட்டா அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி அது லேமினேஷன் பண்ணி வச்சிருக்க வீடெல்லாம் இருக்குது. இன்னும் அதான் அந்த அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா? கண்டிஷன்ஸ் புரியாதவங்க இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. எல்லாருமே அதை தான் பட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் நாங்கள் வந்து இது ஒரு பெரிய பரப்புரையாகவே எடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் மனு கொடுத்தோம். இது தொடர்ந்து நான் இதை பரப்புரையாகவே பேசிட்டும் இருந்தேன். இப்போது நிரந்தர குடியுரிமை பட்டாக்காக பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் மாவட்ட ஆட்சியர் பேரில் இருக்குது மின்சார கட்டணம். மற்ற கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க பேர்லேயே மின் கட்டணம். நானே வேட்பாளராக போட்டியிடும்போது எனக்கு நிலுவை இல்லை அப்படின்னு சான்று வாங்கிட்டு வாங்க மின் கட்டணத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், சரி என் பேரில் இருந்தால் தானே நான் நிலுவை இல்லை, கலெக்டர் பேரில் வேறு இருக்குது, நான் கலெக்டர் நேமில் வாங்கிட்டு போய் கொடுத்தா அதை எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ நான் போய் தேர்தல் ஆணையத்தையே சொன்னேன், எங்களுக்கு மின்சார கட்டணமே எங்கள் பேரில் கட்ட முடியாது சார், இதை எப்படி நான் நிலுவை இல்லைன்னு வேறு வாங்கிட்டு வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. நீங்கள் உங்களோட வீட்டு நம்பரை போட்டு வாங்கிட்டு வாங்க, நான் வீடுமே எங்கள் பேரில் இல்லைங்களே சார் அப்படின்னு. இப்படி தான் வந்து இங்கே இருக்கிற சூழல் போயிட்டு இருக்கு. இப்படிங்க ஒரு உள்ள வாங்க, உங்கள் மாளிகைக்குள்ளேயும் நான் வாங்க பார்க்கணும் வாங்க. நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கீங்க, எம்பிஏ படித்து நல்ல ஏதாவது கம்பெனிக்கு போயிருந்தீங்கன்னா நல்ல சேலரியும் வாங்க முடியும். அப்போ இதை தாண்டி நல்ல ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கான சூழல்லாம் இருக்கும்போது ஏங்க இப்படி வேணா ஒரு இல்லை, முதல்ல இது நம்ம இருக்கிற வீடு. இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் ஒரு 4-5 வருஷம் இருந்தேன். அந்த எனக்கு தெரிஞ்சு நான் வாடகை வந்து சரியாக அந்த 5 தேதிக்குள்ளே நானேவே கொடுத்துட்ருவேன். அவங்க வந்து கேட்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன். எப்பயாவது ஒரு சில நேரம் 1-2 நாள் நான் வெளியூர் போயிட்டேன்னா கூட ஒரு அழைப்பு எடுத்து சொல்லிடுவேன், நான் வந்துட்டு உடனே கொடுத்துட்றேன்னு. ஆனாலும் அவங்க ஒரு வருஷத்துக்கு பிறகுலாம் வந்து எப்போ காலி பண்ணுவீங்கன்னு மாதம் கேட்க ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப, ஏன்னா நான் அப்படி ஒரு சூழலில் வளரவே இல்லை. அது ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துச்சு. எதுனாலும் சரி, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி நமக்கான ஒரு வீடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நான் வந்தேன். இன்னும் ஒரு கட்சியில் செயல்பட்டு இருக்கும்போது நிறைய பேர் உங்களை பார்க்க வருவாங்க. கட்சியில் நீங்கள் முக்கிய பொறுப்புலேயே இருக்கீங்க, உங்களை சந்திச்சு ஆலோசனைகள் பெற வருவாங்க, நீங்கள் சில விஷயங்கள் பேசிட்டு வருவீங்க, மீட்டிங்ஸ்லாம் நடக்க வேண்டி வரும். உங்களை சந்திக்க வரும்போது இந்த இடம் டெஃபினட்டாக இப்போ நம்ம 2 பேர் நின்னாவே இந்த ரூமே நிறைஞ்சிருச்சு. அதிகபட்சம் இன்னும் ஒருத்தங்க நிற்க முடியும், சோஃபாவில் 2 பேர் உட்கார முடியும். இப்படி ஒரு வீட்டில் எப்படி அதெல்லாம் நடத்துனீங்க?
இல்லை இப்போ காளியம்மாள்ன்றவங்கள நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறீங்களே, ம் காளியம்மாளோட பின்புலத்தையும் ஏற்றுக்க தானே செய்யணும். ம் இப்போ நான் வந்து அதுக்காக ஒரு விஷயத்த இப்போ வராங்க, அவங்கள உட்கார வைக்க முடியாமல் சில நேரம் நான் திணறுவேன். அதுக்கு என்ன பண்ணுவேன், மொட்டை மாடி கூட்டு போய் பாயை விரித்து உட்கார வச்சு பேசுவேன். ஒரு சில பேர் விவசாயிகள் மக்கள் இந்த மாதிரி சந்திக்க வராங்க, ஒரு நிறைய பேர் வந்துட்டாங்க, ஒரு 10-20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நான் இதுக்காகவே என்னுடைய வேறொரு இதை வந்து காமிச்சிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த மக்களோடவே நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். இங்கேருந்து நான் டவுனில் போயிருக்கலாம். இந்த பகுதி முழுக்க எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்க. ம் இன்னைக்கு நான் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, சமைக்கலனா கூட பக்கத்து வீட்டுக்காரவங்க ம் என்ன அந்த வீட்டில் சமைக்கிற சத்தமே கேட்கலன்னு வந்து என்னன்னு கேட்பாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது பண்ணால் நம்ம கொண்டு வந்து தருவாங்க, நம்ம ஏதாவது பண்ணால் அவங்க கொண்டு இந்த மாதிரி ஒரு இன்னும் என் குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு. நான் வெளியில் போனேன் அப்படின்னா, என் கணவர் என்னோட வந்துட்டாங்கன்னா, நான் ஒரு 11 மணி 12 மணி கூட சில நேரம் வருவேன். இந்த கேம்பஸ் வந்து அவ்வளோ பாதுகாப்பு. இதை தாண்டி வந்து குழந்தைங்க வந்து பத்திரமா இருப்பாங்க. நான் தாமதமாயிட்டா கூட பக்கத்து வீட்டில் 2 தோசை ஊற்றி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று, மக்களோட சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு ஒரு இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கா, லைக் இந்த பில்டிங்கில்? இந்த வீட்லயே மொத்தம் இந்த வீட்ல 830 வீடு இருக்கு. ஓ, இந்த கேம்பஸ் இந்த மாதிரி கேம்பஸ் தனித்தனியா ஒரு இதாக ஒரு வீடு இந்த ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். அதில் 8 வீடு. இந்த ஒரு நீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் பிளாக்ஸ் இருக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் 20 வீடும் இருக்கும், 15 வீடு இருக்கும், 16 வீடு அப்படி இருக்கும், 40 வீடு இருக்கும். இந்த மாதிரி குடிசை மாற்று வரிய குடியிருப்புகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதை பார்த்துருக்கேன். அதை விடையும் குறுகலா இல்லை, இது 2-3 ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி அடுக்குமாடியில் அப்படி கட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா என் நிலப்பரப்பு குறைவாக இருந்ததுனால. இப்போ 830 வீடுக்கும் தனித்தனி வீடுனா ஒரு 3 சென்ட் இடமாவது கொடுக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை கட்டமைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் தேடி இருக்கலாம், அரசு நிலங்கள் நிறைய இருக்குது. மற்ற கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி குடியிருப்பு தான். இங்கே நாகப்பட்டினத்தில் தான். சென்னையில் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், குடிசை மாற்று வாரியம். இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் கட்டி கொடுத்த ஒரு வீடு தான் இது. டாடா நிறுவனம் கட்டி கொடுத்தது. பக்கத்தில் இந்த பக்கம் சேவா பாரதியும் கட்டி கொடுத்தாங்க. இந்த காமராஜர் நகருங்கிறவங்க இடமும் வந்து வேறொரு என்ஜிஓ கட்டி கொடுத்தது. இங்கே நிறைய என்ஜிஓக்கள் அந்த நேரத்தில் வந்து ஊர் உள்ளே இருக்கிறவங்களுக்கு, அவங்க இடம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு 500 மீட்டருக்கு மேற்கு நோக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துலேயே வந்து அவங்க கட்டமைச்சு கேட்டிருந்தவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய என்ஜிஓக்கள் கடற்கரையோரம் இந்த சுனாமிக்கு பிறகு என்ஜிஓக்கள் பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. இது ஒரு கிட்டத்தட்ட உடஞ்ச டேபிள், டிவி மட்டும் தம்பிகளுக்காக குழந்தைகளுக்காக பெருசாக வாங்கி வச்சுருந்தீங்க. புத்தகங்கள் முழுக்க நிரம்பி இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் புத்தகம் படிக்கவே பிடிக்காதுன்னு பற்றி சொன்னீங்க. இப்போ தொடர்ந்து வாசிக்கிற பழக்கம். இது வந்து ரொம்ப குறைவு தான், ஏன்னா வைக்க இடம் இல்லை, அதனால இது மட்டும் வச்சிருக்கேன். இது ஒரு சில ஓரளவுக்கு புத்தகங்கள் படிச்சிருப்பேன். இது இல்லாமல் நான் என்னோட தனி அறையில் வந்து இந்த பெரிய ஒரு காலத்தில் டங்க் குட்டின்னு அந்த மாதிரி 2 பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் தீபாவளி இந்த பொங்கல் வேலை செய்யும்போது எடுத்து சஃபில் பண்ணிடுவேன். படிச்ச புத்தகங்கள் உள்ள வச்சு படிக்காத புத்தகங்கள் பண்ணுவேன். போற இடங்கள்ல கொடுக்குற விருதுகள்லாமா? விருதுகள், நினைவு பரிசு வைக்கல. நான் அந்த இடம் பற்றாதனால பெருசா வைக்கல. ஓகே, கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வைப்போமேன்ட்டு வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் உள்ளதா இருக்கு. வீடு முழுக்க தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படங்கள், சிலைகள். ஆமா, எங்களுக்கு வந்து நாம் தமிழருக்கு வருவதற்கு முன்பே தலைவர் மீது வந்து சின்ன வயசுலேயே எங்களுக்கு அதை விதைச்சிருவாங்க. கடலோர மக்களில் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பகுதி நான் வளர்ந்த பகுதிகளெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தலைவரை தெரியும். அப்படி அடையாளப்படுத்திடுவாங்க. நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச வயசுலேயே அடையாளப்படுத்திடுவாங்க. எங்களுக்கு எப்படி இந்த பக்கம் வனக்காவல்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி எங்களுக்கான கடற்கரை காவலன்னா பார்ப்பாங்க, சாமியாக பார்ப்பாங்க. நான் நிறைய பேர் வீட்டில் இவரோட ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். ஓகே, மீனவர்களோட நிறைய பேர் வீட்டில் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். இவரோட பேரை வைப்பாங்க, அதாவது இந்த பேரன்னு வைக்கணும்னே வைப்பாங்க குழந்தைகளுக்கு. ஆமாம், குழந்தைகளுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே தலைவர் வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பார். எங்களுக்கு என்னென்னா, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் எல்லைச்சாமி மாதிரி எங்களை வந்து சுட மாட்டாங்க, இலங்கை கடற்படையால் எங்களுக்கு வந்து பெருசாக ஆபத்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அவங்க வந்து நம்மளை பிடிச்சா கூட உணவு கொடுப்பாங்க, வேணாம் இங்கே வராதிங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அன்போடு நடத்துவாங்க. யாராவது இந்த மாதிரி வழி தவறி போயிட்டாலோ இல்லை காற்று அந்த மாதிரி அடிச்சு போயிட்டாலோ அந்த மாதிரி அவங்கள பாதுகாத்து அழைச்சி இந்த பக்கம் விடுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுல என்கிட்ட அவர் நிறைய சொல்லியிருக்காங்க. இது வந்து இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் வைக்க வேண்டிய படம். அது
அது எனக்கு வந்து நான் வடசென்னையில் போட்டியிடும்போது திருவிக்கா நகர் தொகுதியிலேருந்து எனக்கு ஒருத்தர் பரிசா கொடுத்தாங்க. ஓ, இந்த படமா? ஓகே படம். ஓகே. நான் அரவிந்த் சாமி ஃபோட்டோக்கு அப்புறம் வரேன். கட்சியிலேருந்து விலகினதற்கு பிறகும் இன்னமும் உங்கள் வரவேற்பறையில் சீமான் அவர்களின் புகைப்படம் தொங்கிட்டு இருக்கேன். இதுவுமே ஒரு நண்பர் வந்து ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு நினைவு பரிசா கொடுத்தாங்க. அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து மாட்டினேன். அது எப்பவும் அங்கே தான் இருக்கும். எப்போவுமா? எப்பவும் இருக்கும். ஒரு சில பேர் என்னை கேட்கவும் செஞ்சாங்க, கட்சி விட்டு வெளியில் வந்துட்டீங்க. இப்போ வேறு சிலர் வர்றாங்கல்ல வீட்டுக்கு, அவங்க கேட்பாங்க, வெளியில் வந்துட்டீங்க, அவர் உங்கள் மேலே கடுமையாக விமர்சனம் வச்சார், இல்லை அந்த கட்சிக்காரவங்க மேலே விமர்சனம் வச்சாங்க, அப்படி இருந்து அவருடைய படத்தை வீட்டில் மாட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு. நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன், மாற்றி நான் பேசலை. என்னைக்கு இருந்தாலும் அவர் என்னோடய அண்ணன். தமிழ் தேசிய அரசியல்னால் முதல்ல எனக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு என்னுடைய ஆசான் அவர். ஒரு பலமான ஒரு பெண்ணாக நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். அது ஒரு நீண்ட காலமாக உணர வச்ச ஒருத்தர் அவர். ஸோ அவர் என்னைக்கே அண்ணன். இல்லை, கட்சியில் இருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்றது வேற, எப்போவுமே இருக்குங்கிறது. ஏன்னா நீங்கள் அடுத்து எந்த கட்சிக்கு போனாலும் அது, ஏன்னா அவங்க எல்லா கட்சியுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறவங்க தான், இல்லை வந்து இவர் அவங்களெல்லாம் ஆப்போசிட்டில் வச்சிருக்கிறவர் தான். இப்போ எங்க அப்படி இருக்கும்போது எப்படி எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை பாதுகாக்காமல் விட்டுருக்கலாம், நமக்கு செலவு பண்ணாமல் விட்டுருக்கலாம், ஏன் இந்த பிள்ளை எனக்கு வேணவே வேணான்னு துரத்தி அடிச்சிருக்கலாம், அவங்க வந்து பூர்வீக சொத்து வீட்டை கூட கொடுக்காம வெளியில் அமைச்சிருக்கலாம். அப்பா இல்லைன்னு ஆகிடுமா? அது மாதிரி தான் அவர். எப்போவுமே அண்ணன் தான். எனக்கு நான் வந்து சொல்லுவேன், நான் வந்து உளப்பூர்வமாக நான் அவங்கள்ட்ட பேசினேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் அவர் ரொம்ப கேர் எடுத்து பேசுவாங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் உளப்பூர்வமாக தான், எனக்கு அண்ணன் கிடையாது, எங்கள் அண்ணன்னு சொல்லி பேசுகிறவங்கள்ட்ட நான் வந்து யார்ட்டையுமே வாய் வழியாக அந்த மாதிரி வெறும் வார்த்தைக்காக மட்டும் நான் பழகினதில்லை. பேசினா உண்மையாக பேசுவோம், இல்லைன்னா அமைதியாகிக்குவோம். அப்படி தான் நான் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன். அதனால் நான் எப்படி அவரை பார்த்தேனோ அப்படி தான் நான் இப்பயும் பார்க்குறேன். அது அரசியல் சார்ந்து இல்லை கட்சி சார்ந்து சில வார்த்தைகள் சார்ந்து சில செயல்கள் சார்ந்து சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். அதுக்காக அந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தது, பேசுனது, பழகுனது, உள்வாங்கியது இல்லை அவங்க மீது கொண்ட மரியாதையை குறைச்சிக்கணும், அதுக்காக அவங்கள தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்பவும் இருக்குன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை கிடையாது. இல்லை, அவர் மீது வந்து அவர் சில தவறுகள் செஞ்சுருக்கலாம், அல்லது வந்து இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன்ட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்குது. ரெண்டோடையுமே தான் ஒருத்தரை ஏற்றுக்க முடியுமே தவிர இதை மட்டும்தான் நான் வந்து ஏற்றுப்பேன், இது இல்லாமல் அவர் வேணும் அப்படின்னு யாரையுமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஓகே, அப்படிதான். ஓகே. பாப்பா ஃபோட்டோவை அரவிந்த் சாமி அவர்கள் தூக்கி வச்சிருக்க ஃபோட்டோ, இந்த பக்கம் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி, அதில் பங்கேற்ற புகைப்படங்கள்லாம் ஆக்சுவலி நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதை தொலைக்காட்சி வாயிலாலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். 25 லட்சம் ரூபா எனக்கு தெரிஞ்சு அந்த சீசனோட ஹையஸ்ட் வெற்றியாளர் நீங்கள் தான். வீடு வாங்குறதுக்காக தான் இதை உபயோகிப்பேன்னு கூட நீங்கள் நிகழ்ச்சியிலேயே சொன்னீங்க. ஸோ ஒரு நல்ல வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குலாம் இருந்தது இங்கே வந்து இதை பார்க்குற வரைக்கும். கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வாங்கி அப்போ அந்த பணம் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் செலவு பண்ணலையா? இல்லை, அது 25 லட்ச ரூபா வெற்றி பெற்றோம். அது 50 லட்ச ரூபா கேள்வி வரைக்கும் போனேன். அப்புறம் அந்த கேள்விக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பதில் நெருடலாக இருந்தது. சரி, நம்ம வேண்டாம், நமக்கு இவ்வளோ நாங்கள் வந்து 25 லட்சம் வெற்றி பெறுவோம்னே போகலை. முதல்ல விளையாட போய் பணம் வெற்றி பெறுவோன்றது எனக்கு 2வதாக தான் இருந்தது. முதல் கட்டமாக நான் அந்த ஆடிஷன் போகும்போதே கடலோர மக்களோட பிரச்சனை குறித்து பேசினேன். அந்த இயக்குனர் வந்து என்னை தேர்வு பட்டியலில் வச்சுட்டு முதல் ஆளாக வச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் சென்னை வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அதில் விளையாடணும், வெற்றி பெறணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையை சொல்வதற்கு எனக்கு ஒரு 10 நிமிடம் நேரம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் தாராளமாக விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து விளையாட வந்து இந்த முதல் சுற்று பார்த்தீங்கன்னா நான் 6வது இடத்துல இருந்தேன். 2வது சுற்றுல 3வது இடத்துக்கு வந்தேன். 3வது சுற்றுல முதல் இடத்துக்கு வந்தேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, அது முதல் ஆளாக நான் தேர்வு செய்யப்படுவேன். அப்புறம் விளையாண்ட பிறகு நான் ஒரு சில கேள்விக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக தான் பதில் சொல்லிகிட்டே வந்தேன். ஒரு சில இப்போ நடுவர் வந்து அதை உங்களுக்கு உறுதி தானா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு டவுட் வந்துடும். அது அந்த லைட்ஸ் கேமராஸ்ல முன்னாடி வந்து நிக்கும்போது ஒரு லைஃப் லைன் அதில் விட்டுட்டேன். அப்புறம் நான் 25 லட்சம் வெற்றி பெற்ற பிறகு வரைக்கும் எனக்கு இந்த 8 லட்ச ரூபா டாக்ஸ் பிடிப்பாங்கன்னே தெரியாது. ஓகே, 30% கிட்ட டாக்ஸ் இருக்கும். 30.5 நினைக்கிறேன். நாங்கள் முடிச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இறங்குறோம். அரவிந்த் சார் தான் வந்து கீழே இறங்கிட்டு என்ன வீடு கட்டணும்னு சொல்லி எங்களுக்கு பெரிய ஒரு இந்த விளையாட ஆரம்பித்து தொகை வர ஆரம்பிச்சும் போது என்ன பர்பஸ்க்காக விளையாடுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், ஒரு வீடு கட்டணும் சார், அப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், வீடு கட்டணும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வெற்றி பெற்று இறங்கினோடனே அவர் சொன்னார்,
25 லட்சங்கிறது எங்களுக்கு வீடு கட்ட போதுமான தொகை. ஆனா அவர் இறங்குன உடனே 8 லட்ச ரூபா டாக்ஸ் புடிச்சிருவாங்களே, 17 லட்ச ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் தான் கேட்குறாரு உங்கள்கிட்ட, ஆமா. என்ன 8 லட்ச ரூபா போயிடுமான்னு அப்போ தான் ஆமா. உங்களுக்கு தெரியுது. அது பயங்கர ஷாக் எனக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் ஆமாம்மா அந்த லாட்ரி, கேம் ஷோ இதில் வரதில் வந்து 30% வந்து டாக்ஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் நெருடலாக இருந்தது எனக்கு. சரி என்னடா பண்ணுறது, இதில் 8 லட்ச ரூபா போயிருமா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஐடி ரிட்டர்ன்லாம் காட்டலான்னாங்க. அது 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சரி ஓகே பரவாயில்ல வந்த வரைக்கும் லாபம். நாங்கள் யோசிக்கவே இல்லை. 17 லட்சமும் பெரிய தொகை தான். ஆமாம், இவர் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நமக்கு ஒரு 3:20 அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு. சரி. அந்த 3:20 கேள்வி வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். ம். வேஸ்ட்டாக அது இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தடுத்த கேள்வி தெரியும்னா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போனோம். அரவிந்த் சாமி சார்ட்ட என்ன சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லையா? அவர் வந்து அவங்க இறங்கின உடனே என்ன கேட்டாங்க, இந்த தொகை உங்களுக்கு வீடு கட்ட போதுமா அப்படின்னாங்க. சார் எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா அவர் நான் இந்த பேசுனது இதெல்லாம் அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தது போல். இல்லை உங்களுக்கு வீடு கட்டுறது இந்த தொகை கண்டிப்பாக பத்தாது, உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் வேணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை முற்றிலுமாக மறுத்துட்டேன். இல்லை சார் வேண்டாம் சார், ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதுக்கு, ஆனால் இந்த காசு போதும் சார் எனக்கு அப்படின்னு. எப்படி இதை போதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எல்லோரும் வேணும்னு தான் நினப்பாங்க, நீங்கள் என்ன போதுன்றீங்க. நான் இதையே எதிர்பார்த்து வரல சார், நான் வந்து என்னோடய பிரச்சனையை சொல்ல தான் வந்தேன், அதை சொல்லிட்டேன், அதுவே எனக்கு பெரிய மனநிறைவாக இருக்குது, கூடுதலாக அதுக்கு காசும் கிடைக்குதுங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி சார் வேண்டாம். அப்போ மறுபடியும் ஒரு வற்புறுத்தினாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இல்லை சார் பரவாயில்ல சார் வேண்டாம் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மனிதர்களே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். உண்மையாக சொல்லணும். நான் நடிகர்லாம் வந்து சிலர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கும்ல, அது அவர்கிட்ட இல்லவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் ஷோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் த ரெக்கார்ட் இதெல்லாம் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனால் ஷூட்டுக்கு அடுத்த இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட இந்த கடல் சூழியல் குறித்து நான் பேசின பிறகு அதை எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருந்தார். எந்த மாதிரி நீங்கள் ஏன் கடலில் பாஞ்சிங்க, அவங்க இந்த மாதிரி பெரிய மீன்லாம் வருமே என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி அவர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவர் பையன் இந்த விளையாண்டுட்டு இருந்தது கடலில் சுறா மீனோட அந்த மாதிரி அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. காமிச்சிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பிரகாஷ் உங்களுக்கு வந்து பயம் இல்லையா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் அதிலே அப்படியே மூழ்கிட்டார். அவங்க வந்து ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு நான் கொஞ்சம் அவசரப்படுத்தவும் திரும்பி உசுறு போகிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண ஒன்றும் இது இல்லைன்னு கொஞ்சம் கடிந்து அவங்கள்ட்ட பேசினார். நான் அப்போ நம்ம மக்களுடைய பிரச்சனை வந்து அவர் சொன்னார், எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை அப்படின்னாரு. அது வந்து எனக்கு அது பெரிய அவர் மேலே ஒரு பெரிய கூடுதல் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தது. இது வந்து நாங்கள் வெளியில் வர்ற டைமில் என் பொண்ணு யாருக்கிட்டையுமே போக மாட்டாங்க, தெரியாதவங்கள்ட்ட போகவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இங்கே வாங்க அப்படின்னு கையை நீட்டினோடனே போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அவர் கை ஃபுல்லாக சாக்லேட் கொடுத்தாங்க. ஒரு 10 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்று கூட மிஸ் பண்ணல, 2 கையிலையும் சேர்த்து பிடிச்சிக்கிச்சு. அவர் சொல்கிறார் நல்லா திறமைக்காரி தான் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்னாரு. இல்லை சார் அழுவாங்க, கொஞ்சம் நேரத்துலேயே அழுவாங்க அப்படின்னு. அப்புறம் தூக்கிட்டு போய் காரில் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அழவே இல்லை, அவங்க பின்னாடியே போயிட்டு. அப்புறம் எங்கள் அம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் சார் நான் ரொம்ப வரம் வாங்கி ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்புறம் அடுத்த முறையும் ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சுற்றோடைய மொத்த எபிசோடு முடிஞ்சு லாஸ்ட் எபிசோடு ஒரு விழா மாதிரி எடுத்தாங்க. அதுக்கும் நம்மளை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. அப்போ மரியாதைக்குரிய ஜெயம் ரவி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட என்னை சொல்கிறாரு, அவங்க பேச்சை நீங்கள் கேளுங்க, அவங்க எபிசோடை பாருங்கள், அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இவங்க தான் ஹையஸ்ட் வின்னர்னு என்னை தனியாக அவர்கிட்ட அந்த ஷோலே அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த படம் தான் இது. ஸோ அப்போ ஒரு 17 லட்ச ரூபா வந்தது. ஆமாம், அது வச்சு 6-7 மாதம் கழிச்சு வந்தது. ஆமாம், ரொம்ப நேரம் எடுத்துச்சு. எனக்கு தெரியல அது வராதுன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயே நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் காசு வந்தது, நான் ஒரு அவசரத்துக்கு கேட்குறேன் கொடுக்கல, நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நான் பணம் வரலன்னு சொல்கிறேன், அவங்க யாருமே நம்பலை. அப்புறம் 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு, எனக்கு அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இதுக்கு மேலே வரப்போகுது அப்படின்னு விட்டுட்டேன். அது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஒரு ஏடிஎம்மில் போய் ஒரு தடவை அவசரத்துக்கு போய் ஒரு 2000 ரூபா காசு எடுத்துகிட்டு வரேன், பேலன்ஸ் காமிக்குது 17,20,000 ரூபான்ட்டு. அது வந்தேன், கொஞ்சம் கடன் இருந்தது, கொஞ்சம் ஜுவல் ஒன்று இருந்தது, அது எல்லாத்தையும் சரி பண்ணது போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ண ஆரம்பித்தேன். சிலர் உதவி கேட்டாங்க, கொடுத்தேன். அப்புறம் நிறைய இந்த மாதிரி மக்களுக்கு உதவி யூஸ் பண்ணுற ஒரு வந்து கேட்குறாங்க. கஜா புயல் பண்ணோம், கோவிட்டுக்கு பண்ணோம், அந்த மாதிரி நிறைய இருந்தது. போனோம் எல்லாமே போயிடுச்சா? இப்போதைக்கு அந்த காசு அந்த 17 லட்ச ரூபாவில் அப்படிங்கிறது வந்து வெளியில் வந்து என்னோட உறவினர் ஒரு 2 பேர் வாங்கிட்டு போனாங்க. ஒரு 2-3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அதுதான் ஆச்சு. அதில் வீடு கட்டுறதுக்குன்னு உபயோகமே படுத்த இல்லை, அது அம்மன் ஜல்லி வாங்கலை. இந்த வீடே வந்து எங்கள் மாமியார் ஒருத்தவங்க, எங்கள் சின்ன மாமியார் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட வந்து நான் என் ஜுவல்லை பிளட்ஜ் பண்ணி தான் வாங்கி தான் வீடு வாங்கினேன்.
இந்த கிரீன் மேட்லாம்க்கா உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்காகவா? நான் வந்து 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அது முதல்ல ஒரு சேனல் பெருங்கடல்னு வச்சுருந்தேன். அது இது பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பற்றவைன்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது இங்கே இந்த இடத்துல நின்று தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஓகே. அவங்க கிச்சனில் வச்சுருப்பாங்க கேமரா, நான் ஓகே ஓகே. அதுக்காக போட்டது தான் அந்த கிரீன் மேட். இதுதான் உங்கள் கிச்சனா? இல்லை, ஆமாம், இவ்வளோதான் கிச்சன். இது வந்து இதுக்கு மேலே இந்த பக்கம் ஒருத்தர் கூட போக முடியாது. ஒருத்தர் நின்று சமைக்க முடியும், சமைக்கலாம். அதாவது ஒருத்தர் மட்டும்தான் இங்கே எல்லாமே பண்ண முடியும். நான் ஏதாவது காய் வெட்டுறதா இருந்தாலும் அங்கே போய் வெட்டிட்டு எடுத்துட்டு வந்து இங்கே வச்சு நான் மட்டும் பண்ணுவேன். யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நான் மட்டும். அதுக்குள்ள ஒரு ஃப்ரிட்ஜும் வச்சிருக்கனால சுத்தமாக வேற யாரும் போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட அதிகபட்ச வேலை இது உள்ளதாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்ட்டு ஓகே வாங்கி வச்சாச்சு. அதனால தான் இங்கே நிறைய இடத்த அடைச்சிருச்சு. இது ஃப்ரிட்ஜு தான் கொஞ்சம் அதிகமாக அடைச்சிருச்சு. ரெகுலராக சமைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்குமாக்கா? தொடர்ந்து அரசியல் நான் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக சமைச்சிடுவேன். வெளியில் எங்கேயாவது போகிறேன், இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்து இரவு ட்ராவல் பண்ணிட்டு காலையில் வரேன் அப்படின்னா மட்டும் அவங்க என்னை எழுப்ப மாட்டாங்க. காலையிலேயும் மதியத்துக்கு அவங்க செஞ்சுருவாங்க. உங்கள் வீட்டுக்காரே செஞ்சுருவாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. குழந்தைங்களுக்காக வீட்டு சாப்பாடு தான், வேறு எதுவும் வெளியே இருந்தால் சரியா எப்போ ரொம்ப ரேர் அது. நான் மேபி ரொம்ப லேட் ஆகுது, அவங்களே என் கூட வந்துட்டாங்க அப்படின்னா என் பையன் தோசை ஊற்றிடுவான், சட்னிலாம் வச்சுருவான். சில நேரம் அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா வரும்போது கடையில் வாங்கிட்டு வருவோம். ஓகே, அந்த மாதிரி. அது ரொம்ப ரேர், எப்பயாவது. ஒரு 4 பேர் வீட்டில் இருக்கீங்க, ஆனால் 4 பேரே ஒரு நேரத்தில் ஒரு ரூமில் இருக்க முடியாது போல். இந்த ரூமில் 4 பேர் இருந்தீங்கன்னாவே கொஞ்சம் கச்சகச்சன்னு இருக்கும் போல். சரி, 2 பேர் இங்கே, 2 பேர் அந்த ரூம்குள்ளே. இரவு தூங்குற போது வந்து நானும் என் பையன் 2 பேர் பெட்டில் தூங்குவோம். கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் மட்டும் அவங்களும் அவங்க பொண்ணும் தூங்குவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். சில நேரம் ரொம்ப விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அறையை கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் ஹாலில் படுத்துருவோம். விருந்தினோட ரொம்ப கஷ்டம் தான். அது மட்டும்தான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதுக்காகவே வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. குறிப்பாக பாண்டியிலேருந்து எங்கள் அண்ணா அண்ணி வருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு என் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் இந்த மாதிரி இடம் வந்து ஒரு மாதிரி நெருக்கடியாக இருக்கிறதுனால நான் வந்து அவங்கள அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக. அவங்க ஒரு பரந்த வீட்டில் இருக்காங்க, அவங்களை கொண்டாந்து இப்படி போட்டு நெருக்கடியில் வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அது மாதிரி நிறைய பேர் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வருவாங்க வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லை ஏதாவது கேம் விளையாடுறதா இருந்தால் ரூமில் வச்சு விளையாடுவாங்க. பாப்பாவும் அப்படி தான். பாப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் போய் வருவாங்க, வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் பெருசாக யாராவது என்னை சந்திக்க வராங்கன்னா யாரும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்க இங்கே உட்காந்து நான் பேசிட்டு இருப்பேன், அவங்க ரூமில் விளையாடுவாங்க, இல்லைன்னா வெளியில் போயிடுவாங்க. இது வந்து ஒரு பால்கனி மாதிரி குட்டியாக இங்கேருந்து வெளியே கீழே பார்த்து பேசிக்கலாம் அந்த மாதிரி. ஆமாம். அது இடிஞ்சு விழுந்துருச்சு. என்னங்கா? அவ்வளோதான், இடிஞ்சு விழுந்துருக்கு. இல்லை, அது நீங்கள் நிற்கிற இடம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த இடம் வந்து ஒரு பாய் போட்டு அது தெரியாமல் வச்சுருக்கேன். இங்கே அந்த கல் கீழே இருக்கு பாருங்க. அது இல்லைன்னா அது தெரியும். ஐயோ ஆமாக்கா, நின்று இதுவே சேஃப் இல்லை போல நிற்க. அதனால தான் குழந்தைங்களெல்லாம் இங்கே நான் விட மாட்டேன். யார் வந்தாலும் இங்கே விட மாட்டேன். இங்கே யாரையும் கட்டி கொடுத்து எவ்வளோ நாளுங்காச்சு? இது சுனாமிக்கு பிறகு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் கட்டி கொடுத்தாங்க. 2007 ரெனோவேஷன் எதுவுமே பண்ணலை. ஓ, இங்கே இன்னொன்று என்னென்னா ரெனோவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கீழ் வீடு வேலை பார்க்குறாங்கன்னா தான் இந்த வீட்டை நான் வேலை பார்க்க முடியும். இப்போ இதை நான் இடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கீழே தான் விழும். அவங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்பயே எப்போ எது விழுவுன்னு தெரியாது. இந்த ஷேடோ வந்து இது ரொம்ப மோசம். இந்த வேகமாக இடிக்குதுனாலோ இல்லை வேகமாக பட்டாசு வெடிச்சாலோ இது விழும், கொட்டும் அப்படியே. அதனால ஒரு நாள் இங்கே பயத்தோட தான் வாழணுமே காப்பெல்லாம். இங்கே ஒரு நாள் எங்கள் பாப்பா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏதோ நமக்கு மனசு சொல்லும்ல ஏதோ நடக்க போகுது, அந்த மாதிரி நான் அப்போ தான் வந்து வார்ன் பண்ணிட்டு வேடாண்டா இங்கே உட்காராத விழுந்துற போகுதுன்னு கூட்டிகிட்டு போகிறேன், பொத்துன்னு விழுது. ஐயோ, அது அந்த மாதிரி. அதனாலே இங்கே யாரையும் நான் விட மாட்டேன், குழந்தைங்க யாரையும் விட மாட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடுகளுக்கு அரசு என்ன செய்கிறாங்க? இப்போ தான் ஏதோ கணக்கெடுப்பு மேற்கொள்கிறதா சொல்கிறாங்க. எல்லா வீடும் அப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த வீடு பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த வீட்டை பாருங்கள், எல்லா வீடுமே அப்படி தான். இதுக்குள்ளேயே துணி காய வச்சுக்கணும். ஆமாம், அதில் வந்து வீடு சேஃப்டி இவ்வளோ இல்லாமல் இருக்குங்கக்கா. இல்லை, இதுவே நீங்கள் கையை வச்சிங்கன்னா விழுந்துரும். அது விழ வேண்டான்னு வச்சிருக்கேன். கை தொட விழுதுங்க, தொட்டாலே விழும். ஏன்னா நீங்கள் மாவீரன் படம் பார்த்தீங்கல்ல, விழுந்துடும். ஐயோ, அதோட மோசமாக இருக்குது. அதனால இது வழியாக யாராவது விழுந்துட போகிறாங்கன்னு நான் குழந்தைங்கள்லாம் இருக்க வீடு வேற, பத்திரமா இருங்கக்கா. மழைக்காலம் தான் ரொம்ப பிரச்சனை இங்கே. அப்படியே சில்லு இறங்கி அந்த டைம் தான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சொதன்னே இருக்கும்.
நீங்கள் வேகமாக தட்டினீங்க அப்படின்னா விழுந்துரும். அந்த மாதிரி இருக்கும் எல்லா இடமுமே. இப்போ இந்த வீடு வந்து எங்கள் வீடு வந்து ஒரு ஜாயிண்டில் இருக்குது. மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜாயிண்டில் ஒரு அப்படியே வெடிப்பு வந்து ஒரு லீக்கேஜ் வரும். அது வந்து மழை தண்ணி சட சடன்னு இங்கே ஊற்றும். ஸோ இங்கே மேட்டு போடலன்னா ஹால் ஃபுல்லாக தண்ணி வரும். இந்த வீடும் அப்படி தான் இருக்கும், இந்த பக்கத்து வீடும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க 1 or 2 இயர்ஸில் வந்து கவர்மெண்ட் மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தூரம் அது உண்மைன்னு தெரியல. அது சும்மா வாய்மொழியாக தான் சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் ஆச்சு இல்லைங்கக்கா இதை கொடுத்து? ஆமாம், கிட்டத்தட்ட அவங்க 2000. ஆனால் அது வேக வேகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல இல்லை, அவங்க கட்டமைப்பே வந்து இல்லாம என்னன்னா கொடுத்துட்டாங்க. அந்த நிறுவனம் வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்தது. இந்த அவங்களோட ஒப்பந்ததாரர் எடுக்கிறாங்கல்ல, இப்போ டேரெக்டாக இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன், லூத்ரன் வேர்ல்டு சர்வீஸ் இந்தியா ட்ரஸ்ட்டுன்ட்டு. நாங்கள் வீடு கட்டி கொடுத்தோம், திருமுல்லைவாசல், வாடி, வேம்படி அந்த பக்கம் கட்டி கொடுத்தோம். அது வந்து நாங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட ஒப்படைக்கல. நாங்களே நேரடியாக ஆட்களை கொண்டுட்டு வந்து அதுக்கான இன்ஜினியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் நாங்களே வந்து வாங்கி எல்லாத்தையுமே நாங்களே பண்ணோம். அதனால வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வீடெல்லாம் நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன விரிசல் கூட வந்தது கிடையாது. ஓகே. அவன் அது மாதிரி கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்ததுனா விளைவு தான் இது. மற்றபடி அவங்க அதுக்கான பட்ஜெட்லாம் ஒழுங்காக தான் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்கள்லாம் கேட்பாங்களாக்கா இந்த மாதிரி ஒரு மழை வரும்போது வீடு விரிசல் இருக்கு அந்த பக்கம் போகாத அப்படின்லாம் சொல்லும்போது எப்பமா வேற வீட்டுக்கு போவோம் அப்படிலாம் கேட்பாங்க. என் பையன் அவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அவனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டம், இது எதிர்த்த வீடு, நம்ம அந்த ஸ்பேஸை தாண்டினா அந்த வீட்டில் போய் விளையாடணும். அப்போ ஒரு சில பேர் வந்து என்னென்னா, குழந்தைங்க சத்தம் போடுறாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மதியத்தில் தூங்க முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த இடத்துக்குள்ளே தான் இவங்க விளையாண்டுக்கணும். வேறு விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அவன் சின்ன பிள்ளைன்னு கேட்பான், பெரிய வீடாக அவன் ஊஞ்சல் இருக்க மாதிரி வீடு எப்போம்மா நம்ம கட்டுவோம் அப்படின்னு. அதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவனை விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு அவன் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு பெரிய வீட்டில் நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு விளையாட்டுக்கு போகும்போது விளையாட்டுக்காகங்கிறத தாண்டி இந்த குரல், மீனவர்களோட குரலை பேசணும், கடலோர மக்களோட வழியை பேசணும்னு போனீங்க. ஆனால் ஒரு பணம் கிடைக்குது, அந்த பணமும் வீடு கட்டுறதுக்காக இல்லாமல் வேற சில விஷயங்களுக்காக போயிட்டு. இல்லை, அது வீடு கட்டணும் தான் முதல்ல. ஆனால் அந்த காசுக்குள்ளே வீடு கட்ட முடியாது. ஏன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் கடன், கொஞ்சம் ஜொல்லோன் போக மீதம் வந்து ஒரு 12-11 லட்ச ரூபா தான் இருந்தது. அதில் ஒரு இடம் வாங்கிடலான்னு பிளான் பண்ணேன். வீடு கூட நம்ம பொறுமையாக கட்டிப்போம், ஒரு இடமாவது வாங்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுவுமே வாங்க முடியல. நான் ஒரு அரசியலில் இருக்கோம், நிறைய மக்கள் பார்க்குறாங்க, உங்களுக்குன்னு ஒரு பிரபலத்தன்மை வருது, எல்லாமே நடக்குது. பேசிக்கான ஒரு விஷயம், ஏன்னா மனிதனின் அடிப்படை தேவை அப்படின்னாவே உணவு, உடை, வாழ்கிற இடம் அப்படின்பாங்க. அந்த வாழ்கிற இடமே இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஓடணும்லாம் தோணியிருக்காங்க? அது எனக்கு தோணுனதில்லை, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய தோணியிருக்கு. எங்கள் அம்மா என்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் என்னை பார்த்து ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க வந்து யோசிப்பார் எங்கள் அப்பா. ஆனால் என்னோடய உறவினர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உனக்கு இருக்கிற வாய்ப்புக்கு நீ எப்படியோ வாழலாம், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? குறிப்பாக ஒவ்வொரு கட்டணம் போதும் சரி, பள்ளிக்கூடத்து கட்டணத்தின் போதும் எல்லா பிள்ளையும் ஃபீஸ் கட்டிடும், என் பிள்ளைங்க தான் கடைசியாக கட்டும். அதனால் அவங்க எந்திரிச்சு சில நேரம் நிற்க வச்சுருவாங்க. அப்போ என் பொண்ணு வந்து கேட்கும், அவங்க மிஸ் என்ன தெரியுமா கேட்டாங்க, உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய ஆள் ஃபீஸ் கட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்கம்மா அப்படின்னு வந்து ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்காங்க. அப்போ நான் போய் ஸ்கூல்லே போய்ட்டு சொல்லிட்டு வந்தேன், ஃபீஸ் கட்டினா என்ன கேளுங்க, நீங்கள் ஏன் குழந்தைங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நெருக்கடியினால் நான் கொஞ்சம் தாமதமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் கூட நான் வந்து என்னடா இது நம்ம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோமே நான் ஒரு வினாடி கூட நான் யோசிச்சதில்லை. ஆனால் என் கணவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு, ரொம்ப வருத்தமும் பட்டிருக்காரு. எப்போன்னா நாம் தமிழரை விட்டு வெளியில் வந்தபோது விமர்சனங்களாக முன் வச்சாங்க பாருங்கள், பெரிய பணத்தை அக்கா எடுத்துக்கிட்டாங்க, கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. அப்போ வந்து அவருக்கு அந்த கோபம் இருந்துச்சு. ஒரு 6 ஆண்டு காலம் நீ நேரத்தை பார்க்கல, உன்னோட உடம்பை பார்த்துக்கல, குழந்தைங்கள பார்க்கல, என்னையை பார்க்கல, வீட்டை பார்க்கல, சொந்தக்காரங்க வீட்டு திருமண நிகழ்வுக்கு பல பேர் வீட்டுக்கு போகல, ஏன் சாவுக்கு கூட போகல. நான் வந்து ஒரு தடவை கோயம்புத்தூரில் பரப்பூரில் இருக்கேன், இங்கே என்னோடய சித்தப்பா மகன், சொந்த சித்தப்பா மகன் தம்பி இறந்துட்டான். என் தம்பி சூசைட் பண்ணிவிட்டு, அவனோட இறப்புக்கு நான் வரல, நான் காலையில் தான் வந்தேன்.
வர முடியல எனக்கு. நான் இரவு அங்கே பரப்புரை முடிச்சுட்டு வரேன். எனக்கு அவங்க நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு பரப்புரையில் இருந்திருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை. நான் எப்படியாவது காலையில் 4-5 மணிக்காவது வந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்துருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வர ஒரு மணி நேரம் வச்சுக்க முடியாதுன்ட்டு காலையில் எடுத்துட்டாங்க. வர்றேன் ஒரு 2 மணி நேரம் இடைவெளியில் கொண்டு போயிட்டாங்க. நான் சுடுகாட்டுக்கு போய் அவன் முகத்தை பார்க்க முடியல. என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பான் என் தம்பி. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளால் சடனாக போக முடியல. அந்த சூழலில் கூட நம்ம இந்த முடிவு எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என் முடிவை நோக்கி நான் எந்த கேள்வியுமே வைக்கல. இவங்க இதெல்லாம் பேசின பிறகு நான் எந்த விமர்சனமும் வைக்காத போது எதுக்கு நம்ம மீது இவ்வளோ விமர்சனம் வச்சுட்ருக்காங்கன்ற கேள்வி மட்டும் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி நான் வருத்தமாக இருந்தது. வேறு எதுவும் எனக்கு தோணலை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வலி இருந்தது. இவ்வளோ தூரம் எதையுமே யோசிக்காமல் ஓடின ஒரு பிள்ளைன்னு கூட குறைஞ்சபட்சம் இது இல்லாமல் அவங்களே சில பேர் இப்படி பேசினாங்களேன்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. உங்களுக்கு என்னங்க கனவு? வீடு குறித்த ஒரு கனவு, லைஃப் அதெல்லாம் விட்டுருங்க, அரசியல் அதெல்லாம், வீடு அது குறித்த கனவு? நான் ஒரு தனியாக ஒரு நல்ல வீடு, அதை சுற்றி வந்து எனக்கு 50 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படி வாழ ஆசை இல்லை. ஒரு 5-6 சென்ட்டில் ஒரு இடம், அது நடுவில் ஒரு சின்ன வீடு, அதில் சுற்றி வந்து அந்த நமக்கான காய்கறிகளை நாமளே பயிரிட்டுக்கிற மாதிரியான ஒரு தம்பி கேட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் அவ்வளோதான். ஏன்னா அவனை விட எனக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் வச்சு ஒரு தாவாரம், அது அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒரு பெரிய ஆசைலாம் இல்லை. எங்களுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் தங்கை போய் அறை, எங்களுக்கு ஒரு அறை, அப்படி ஒரு 2 அறை கொண்டு ஒரு வீடு போகும். எவ்வளோ வேகமாக எவ்வளோ நம்ம உறுதியோடு உழைக்கிறோமோ அது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இன்னைய உழைப்புக்கான பலனை இன்றைக்கி எதிர்பார்க்காதம்மா, இன்னைய உழைப்புக்கான பலனை என்றாவது ஒரு நாள் கிடைக்கும். ஏன்னா எது வேணாலும் வீணாக போகும். உரிய நேரத்தில் கிடைக்காத இதுவுமே பயனற்றது. ஆமாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இதில் நீங்கள் அந்த உழைப்பிற்கான பலன் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்காம இருக்கலாம், நாளைக்கு கிடைக்கும். என்றாவது ஒரு நாள் அது எனக்கு இல்லைனாலும் என் தலைமுறைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அதுக்கான பலன் என்னைக்காவது ஆனால் உண்டு அப்படின்னு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நான் உண்மையாக சொல்லணும்னா தினேஷ், நான் என்னை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். நம்ம இதை விட்டுட்டோமே, இதை செஞ்சிட்டோமே, இதை பண்ணிட்டோமே, இது இல்லைன்னா இப்படி ஆகிடுமே, அது இல்லைன்னா அப்படி ஆகிடுமே, அந்த மாதிரி எனக்கு ஒரு செகண்ட் தாட் ஒப்பீனியனே வராது. நான் இன்றைக்கி நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன். இப்போ எல்லோரும் என் சொந்தக்காரங்களாம் இந்த ஆடியோ வந்த பிறகு நிறைய பேர் வீட்டுக்கு வந்து சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அப்போவுமே நான் சொன்னேன், ஏன் பிரச்சனை இது, நானாக தான் தேர்வு பண்ணேன், இதை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க அப்படின்னு. எங்கள் அண்ணன் தான் பேசியிருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க, அப்படி தான் பேசினேன் எல்லாத்தையும். அதுக்கு பிறகு நான் வெளியில் வந்த பிறகு அவங்களோட பார்வைக்கே எனக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் நம்ம இந்த பிள்ளை ஏதோ ஒரு காரணத்தினால தான் வெளியில் போயிருக்கு அப்படின்னு உள்வாங்குறாங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து வளர்ந்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒன்று தான், ஒருத்தர் மீது நீங்கள் என்ன விமர்சனம் வைக்கிறீங்களோ அதுக்கான 5 மடங்குக்கான எதிர்வினை உங்களுக்கு வரும். இதை நீங்கள் யதார்த்தத்தை மனசில் வச்சுக்கணும். உண்மையாக இருக்குது, நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க, விளக்கம் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லாத ஒரு விஷயத்த, அவதூறுகளை கட்டமைச்சு ஒருத்தரை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அது எனக்கு பலன் தருதோ இல்லையோ உங்களுக்கு பெரிய பலனை கொடுத்துரும். பாவம், அது வந்து உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் கண் கூட பார்த்துருக்கேன். என்னை வந்து மோசமாக நடத்தி ஒரு மாதிரி பேசிட்டு போனவங்க கூட ஒரு டைமில் வந்து என்கிட்ட சாரி சொல்லி சரண்டர் ஆகி, நான் வந்து புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன், என் மேலே தான் தப்புன்னு சொன்னதை பார்த்துருக்கேன். அதுக்கு ஆதாரமாக நான் வச்சுருந்தது என்னுடைய மௌனம். இப்பயும் அதான் வச்சிருக்கேன். சிலர் பேசுகிறவங்க வருத்தப்படுவாங்க, ஒரு நாள் இந்த பிள்ளை வந்து நம்ம தவறாக பேசிட்டோமே அப்படின்னு. ஆனால் அது அவங்க வருத்தப்படணும்னு நான் யோசிக்கல, பட் வேற ஒருத்தர் அப்படி பேசணும்னு யோசிக்கிறீங்க. பெண்கள் வந்து அரசியலுக்கு வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த சூழல் அவ்வளோ நல்லா இல்லை, இது ஆரோக்கியமான சூழலும் இல்லை. நீங்கள் வார்த்தைக்கு ஒன்று பேசலாம், ஊடகத்து வெளிச்சத்துக்கு ஒன்று பேசலாம், யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நிறைய பெண் அரசியல் ஆளுமைகள்கிட்ட போய் பேசுங்களேன், அவங்க வந்து சாதாரணமாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா, இல்லை வந்து ஒரு ஆண் மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக எளிமையாக அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ரொம்ப அப்படி இருக்கிறதுனால நீங்கள் விரல் விட்டு ஒரு 10 பேரை தானே சொல்ல முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ பேர் நம்ம சொல்லலாம், அதிகபட்சம் ஒரு 15-20 பேர் தான். ஆனால் ஆண்களை சொல்கிறதா இருந்தால் 500 பேருக்கு மேலே சொல்லலாம், அடையாளப்படுத்த முடியும். அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க, அமைச்சராக இருப்பாங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேருக்கு மேலே தாண்டாது பெண்களில்.
காரணம் என்ன? ஏன் பெண்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை பெண்கள் உருவாக்கக்கூடாதா? இல்லை அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை அவங்க உருவாக்கக்கூடாதா? பெண் வாக்காளர்கள் அதிகம், அப்போ அவங்களோட உறுப்பினரும் அதிகமாக தானே இருக்கணும். ஏன் இதுக்கான இது வரல அப்படின்னா, இந்த இடத்தை நோக்கி வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஓகே. அவ்வளோ கேவலமான விமர்சனங்கள், அவ்வளோ மோசமான சொல்லாடல்கள், அவ்வளோ மோசமான வர்ணிப்புகள், இல்லாத ஒன்றை கதை கட்டி விடுறது. ஒருத்தரை முன்னோக்கி தள்ளுவதற்கு உங்களுடைய ஒரு வார்த்தை இருந்தாலே போதும். ஆனால் பின்னோக்கி இழுப்பதற்கு 100 வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான சூழலை தான் நிறைய பெண்களை நடத்திட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனமாக பெண் இனத்தினுடைய அரசியல் வருகை அமையணும். அது வரைக்கும் இந்த சிக்கல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேக்கா, விரைவிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும்க்கா. ரொம்ப நன்றி. எங்களை உங்கள் வீட்டுக்கு அழைச்சி உங்கள் வீட்டை எங்களுக்கு சுற்றி காமிச்சு பார்க்குற உங்கள் மேலே பல்வேறு விதமான மண்டபம் எடுத்து காசு கொடுக்குறாங்கலாம் பேசுகிற பலர் உண்மையிலே சிரிப்பு தாங்க வந்தது. ஆனால் அந்த உரையாடல் அது பேசுவதற்கான காரணம் அவர் இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது நிறைய போயிட்ட அப்படியே கட்டமைச்சு இதையாவது சொல்லுவோம். இப்போ 2 விஷயம்தான் நீங்கள் சொல்ல முடியும். ஒன்று காசு வாங்கிட்டாங்க, இன்னொன்று அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி விட்ருவாங்க. இது 2யுமே மக்கள் அது வந்த வரைக்கும் லாபம் தானே, போடுவோம், எடுத்துக்கிட்டா ப்ளஸ், எடுத்துக்கலன்னா ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லைல்ல. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் தான் வேகமாக பரவும். ஸோ இந்த 2 அவதூறை எளிதில் நம்பக்கூடிய ஒன்று. இதை சொல்ல முடியாது, இதையாவது சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போய் கட்டமைச்சது தான். அந்த மாதிரிலாம் பேசும்போது ஒருத்தர் போட்டிருந்தார், யாரோ ஒருத்தர் பதிவு, முக்கியமான ஒரு நபர். ஒரு கட்சியிடம் 10 கோடி ரூபாய் காளியம்மாள் வாங்கிட்டாங்க, அதில் 5 கோடி ரூபாய் எங்கேயோ ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னோட இருந்த ஒரு அண்ணனுக்கு அவருக்கான தொழில் வாய்ப்புக்கான ஒரு கூடத்தை எடுத்து கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நிறைய எழுதியிருந்தாங்க. ஒரு பேப்பர்லையாவது எழுதி கண்ணில் காட்டுங்கடா. உண்மையாலுமே 10 கோடி காசு இருந்தால் நம்ம இயல்பு இங்கே வாழ வைக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை, அதை காட்டிலும் நான் அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஏதோ பேமெண்ட் அனுப்பணும். என்னால் அவருக்கு அந்த டைமில் அந்த மொத்த பேமெண்ட்டை அனுப்ப முடியல. நான் போயிட்டு மறுபடியும் ஒரு ஜுவல் லோன் வச்சுட்டு வரேன். அவர் பேங்க்கில் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2-3 நகைக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டி மாற்றி வைக்கணும், மந்த் முடிஞ்சிருச்சு, இல்லைனா அப்புறம் ஏல நோட்டீஸ் தான் விடணும், நல்லா இருக்காது, கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு போங்கன்னு. மேனேஜர் சொல்கிறார், நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் அவங்களுக்கான டைம் இன்னொரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், மாற்றி வைங்க அப்படின்னு. இப்போ என் பையன் டூர் போனப்போ ஒரு 1 மந்த் இருக்கும், ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போனாங்க, கடைசியாக நின்றுட்டு அழுகிறான். அம்மா எல்லாரும் பணம் கட்டிட்டாங்கம்மா, டூர் காசு நீங்கள் 4500 ரூபாய் நீங்கள் தான்மா கட்டலை, எல்லாரும் கட்டிட்டாங்கம்மா. அவங்க சார் கேட்டாங்கம்மா, நீ வரியா இல்லையான்னு என்ன கேட்டாங்கம்மா, நீ எப்படியாவது பே பண்ணுங்கம்மான்னு ஒரு 10-20 டேஸ்க்கு முன்னாடி கேட்குறான். அப்போ இந்த மாதிரி அதெல்லாம் வரும்போது இந்த கதையாக இருந்தாலும் ஒரு கால் இருக்கணும்பாங்க. இப்படியா காலே இல்லாமல் ஒரு கதையை கட்டமைக்கிறீங்க? உங்களுக்குலாம் தமிழ் சினிமாவில் நிறைய வாய்ப்பு இருக்குது. கேரளா பக்கம் போயிடுங்க, இன்னும் நல்ல பெட்டர் வாய்ப்பு இருக்கும். கதைக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேக்கா, விரைவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வீட்டில் உங்கள் கூட அடுத்த பேட்டிலையும் நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் அழகான உங்கள் வீட்டையும் எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. மகிழ்ச்சி. இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். கண்டிப்பாக சமையல் ரெடி பண்ணுறேன், நல்ல ஒரு மீன் குழம்பு. சூப்பர், நன்றிக்கா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.